நாம் எல்லோருமே எண்ணெயில் தயாரித்த உணவுகளையும் வேக வச்ச உணவுகளையும் எப்பவும் சாப்பிட்டு நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் முழுமையாக உதவக்கூடிய இது மாதிரியான ஃப்ரூட் சாலட்டை அப்பப்போ வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் உற்சாகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிற பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வாங்க இந்த ஃப்ரூட் சாலட்டை எப்படி செய்கிறது, இது நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நான் ஒரு ஆப்பிளை எடுத்துக்கிறேன். இப்போ இதோட தோலை சீவிக்கலாம். ஆப்பிள் தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போல்லாம் மேலே மெழுகு தடவாத ஆப்பிள்கள் கிடைக்கிறதே இல்லை. அதனால் இதோட தோலை சீவிட்டு பயன்படுத்துறது தான் நல்லது. நீங்கள் தோலோடு இதை தயாரிக்க விருப்பப்பட்டால் உப்பு நீரில் இந்த ஆப்பிளை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலம்பிட்டு தோலோடு பயன்படுத்தலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இந்த ஆப்பிள் புற்றுநோய், இதய நோய் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கும். நம்ம பல்லு ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவுது. செரிமானத்தை மேம்படுத்துது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. நம்ம உடம்புக்கு ஒரு விதமான ஆற்றலை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கண், சருமம் இதனோட ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்தும். தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அடுத்தது நான் இதுக்கு பயன்படுத்துறது ஒரு மாம்பழம். இதை நாம் நறுக்கிக்கலாம். இதோட தோலை நீக்கிட்டு தான் நாம் பயன்படுத்த போகிறோம். ரொம்ப கடினமான உணவை கூட எளிதாக செரிக்க வைக்கக்கூடியது இந்த மாம்பழம். இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இதய துடிப்பை சீராக்கும். இதயத்தில் உள்ள செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் வராமல் தடுக்கும். இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. மலக்குடல், மார்பக புற்றுநோய் இதெல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதனால தான் இந்த பழத்தை கேன்சர் ஃபைட்டிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை இருந்தாலும் அதை சரி பண்ணும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்தது நான் ஒரு மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறேன். இந்த மாதுளம் பழத்தோட முத்துக்களை நாம் எடுத்துக்கலாம். இது ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஈறு, பல்லு இங்கெல்லாம் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கும். உடம்புல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும். எலும்புகளை வலுப்படுத்தும். ஹார்மோன் குறைபாடுகள்லாம் நீக்கி கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். செரிமான பிரச்சனையை சீராக்கி உடல் எடையையும் குறைக்கும். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். நம்ம தலையில ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். மன அழுத்தத்தையும் இது குறைக்கும். இப்போ ஒரு பெரிய கண்ணாடி பவுலை நான் எடுத்துக்கிறேன். அதில் தயிர் ஒரு 1.5 கப் அளவுக்கு விட்டுக்கிறேன். தயிரில் நிறைய கால்சியம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகள், பற்களோட வலிமைக்கு உதவும். மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இதை மாதிரியான பிரச்சனைகளை போக்குறதுக்கும் உதவும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கணுங்க. இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்கிற மாம்பழ துண்டுகளை இதில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆப்பிள் துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கணும். மாதுளையையும் இதில் போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்குங்க. சுவைக்காக கொஞ்சம் தேனையும் சேர்த்துக்கலாம். அருமையான ஆரோக்கியமான ரொம்ப சுவையான ஃப்ரூட் சாலட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதை ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு தடவை இதை தயாரித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடிக்கடி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கடைகளில் விற்கிற தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்டிலேயே தயாரித்து கொடுங்க. சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் பஞ்சமே இருக்காது. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்துங்க.